ஒரு சாதாரண பெண், அமெரிக்காவின் ஆடம்பரமான கார், வசதியான வாழ்க்கை. ஆனால் அதே பெண் ஒரு நாள் இரவு விமான நிலையத்தில் கைது செய்யப்படும்போது உலகமே அதிர்ந்து போகிறது. காரணம், அந்த பெண் ஈரானின் ரகசிய ஆயுத ஏஜென்ட். கோடிக்கணக்கில் ஆயுத பேரம், போர் முனைகளுக்கு தேவையான ட்ரோன்கள், பல்லாயிரக்கணக்கான வெடிகுண்டுகள் என ஒரு நிழலுலக சாம்ராஜ்யத்தையே இவர் நடத்தியிருக்கிறார். இது ஏதோ ஹாலிவுட் படக்கதையல்ல. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த நிஜமான சம்பவம். ஷமீம் மாஃபி, இந்த ஒரு பெயர்தான் இப்போது சர்வதேச அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவர் யார்? ஈரான் அரசுக்காக இவர் என்னவெல்லாம் செய்தார்? அமெரிக்காவுக்குள் இருந்து கொண்டே இவரால் எப்படி இவ்வளவு பெரிய ஆயுத பேரத்தை நடத்த முடிந்தது? விரிவாக பார்ப்போம். கடந்த சனிக்கிழமை இரவு லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையம் வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. ஆனால் அங்கிருந்த அமெரிக்க FBI அதிகாரிகளின் கண்கள் ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருந்தது. அவர்தான் 44 வயதான ஷமீம் மாஃபி. ஒரு பிசினஸ் உமன் என்ற அடையாளத்தோடு உலவி வந்த இவர் ஈரானுக்கு ரகசியமாக ஆயுதங்களை விநியோகம் செய்வதில் முக்கிய பங்கு வகித்தார் என்பது அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரிய வந்தது. கைதான அந்த நிமிடம் வரை தான் மாட்டிக்கொள்வோம் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் அமெரிக்க வழக்கறிஞர் பில் எசைலி வெளியிட்ட ஒரு எக்ஸ் பதிவுதான் இந்த மொத்த விவகாரத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஷமீம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை அல்ல. சர்வதேச பொருளாதார தடைகளை மீறி ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்களை சூடான் நாட்டிற்கு அனுப்பி வைத்ததுதான் அவர் மீதான பிரதான குற்றச்சாட்டு. சரி, யார் இந்த ஷமீம் மாஃபி? இவருடைய கடந்த காலத்தை பார்த்தால் எல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும். 2013ஆம் ஆண்டு ஈரானை விட்டு வெளியேறிய இவர் முதலில் துருக்கிக்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு வந்து குடியேறினார். 2016ஆம் ஆண்டு ஒபாமா நிர்வாகத்தின் போது இவருக்கு அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை, அதாவது கிரீன் கார்டு கிடைத்தது. கலிபோர்னியாவின் வுட்லாண்ட் ஹில்ஸ் பகுதியில் வசித்து வந்த இவர் தன்னை ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக காட்டிக்கொண்டார். ஆடம்பர கார்கள், உயர்தர வாழ்க்கை முறை என இவரை பார்த்த எவருக்கும் இவர் பின்னால் ஒரு பெரும் ஆயுத கும்பல் இருக்கிறது என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கேதான் ட்விஸ்ட். இவருடைய இந்த பகட்டான வாழ்க்கைக்கு பின்னால் இருந்தது ஈரானின் உளவுத்துறை என்பதுதான் தற்போதைய அதிர்ச்சியான தகவல். 2020ஆம் ஆண்டு ஷமீம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஈரானில் இருந்த இவருடைய தந்தை வழி சொத்துக்களை ஈரான் அரசு பறிமுதல் செய்தது. அந்த சொத்துக்களை மீண்டும் பெற வேண்டுமானால் ஈரான் அரசுக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று அந்நாட்டின் உளவுத்துறை இவருக்கு நிபந்தனை விதித்தது. இதற்காக அமெரிக்காவில் ஒரு கம்பெனி தொடங்கி ஈரானுக்கு வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அசைன்மெண்ட். இதுவரை கேட்ட தகவல்களில் உங்களுக்கு எது ஆச்சரியமாக இருக்கிறது? கமெண்ட்ல சொல்லுங்க. ஷமீமும் இதற்கு சம்மதித்தார். ஈரானுக்குள் இருப்பதை விட வெளியிலிருந்து உங்களுக்கு வேலை செய்வதுதான் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் ஈரானிய அதிகாரிகளிடம் கூறியதாக கடந்த கால தொலைபேசி உரையாடல்கள் காட்டுகின்றன. இதுவே இவரது இரட்டை வாழ்க்கைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஷமீம் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்தார். ஓமன் நாட்டில் அட்லஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் என்ற ஒரு நிறுவனத்தை இவர் நடத்தி வந்திருக்கிறார். இது ஒரு போலி நிறுவனம் என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த நிறுவனம் மூலமாகத்தான் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஆயுதங்களை வாங்கி அவற்றை 3ஆம் நாடுகளுக்கு கடத்தியிருக்கிறார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு மட்டும் இந்த நிறுவனம் மூலமாக சுமார் $7 மில்லியன் அளவிற்கு பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது. ஷமீம் நடத்திய பேரங்களிலேயே மிகப்பெரியது சுமார் $70 மில்லியன் மதிப்புடைய ஒரு டீல். அது என்ன தெரியுமா? ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த மொஹாஜர் 6 வகை போர் ட்ரோன்களை சூடான் நாட்டிற்கு விற்பனை செய்ய அவர் பேரம் பேசியிருக்கிறார். இங்கே நாம் இந்த மொஹாஜர் 6 ட்ரோன்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் தயாரிப்பான இந்த ட்ரோன்கள் உளவு பார்க்கவும் அதே சமயம் துல்லியமாக தாக்குதல் நடத்தவும் கூடியவை. இது சுமார் 200 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செயல்படும் திறன் கொண்டது. 12 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. குறிப்பாக உக்ரைன் போரில் ஈரான் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவ்வளவு ஆபத்தான ஒரு ஆயுதத்தை உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கும் சூடான் நாட்டிற்கு அனுப்பி வைக்க ஷமீம் முயன்றிருக்கிறார்.
இது அமெரிக்காவின் சர்வதேச ஆயுத கட்டுப்பாட்டுச் சட்டங்களை ITAR-களை நேரடியாக மீறும் செயலாகும். இதற்காக அவர் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு நேரடியாக கடிதங்களை எழுதியிருக்கிறார் என்பதும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சூடான் நாட்டை ஷமீம் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பது முக்கியமான கேள்வி. சூடானில் கடந்த 2023 முதல் ஒரு பயங்கரமான உள்நாட்டுப் போர் நடந்து வருகிறது. அங்குள்ள இராணுவத்திற்கும் துணை இராணுவ படைகளுக்கும் இடையே நடக்கும் இந்த மோதலில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இத்தகைய ஒரு பதற்றமான சூழலை பயன்படுத்தி ஈரான் அங்கு தனது ஆயுதங்களை விற்க முயல்கிறது. ஷமீம் மாஃபி வெறும் ட்ரோன்களை மட்டும் விற்கவில்லை, சுமார் 55,000 வெடிகுண்டு ஃபியூஸ்களை சூடான் இராணுவ அமைச்சகத்திற்கு வழங்க அவர் ஒப்பந்தம் செய்துள்ளார். அது மட்டுமின்றி கோடிக்கணக்கான தோட்டாக்கள் மற்றும் பிற ஆயுத தளவாடங்களையும் அவர் ஈரானிலிருந்து கடத்திச் செல்ல உதவியிருக்கிறார். இது சூடானில் நடக்கும் போரின் தீவிரத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்யும் ஒரு செயலாகும். அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI ஷமீமின் செல்போன் பதிவுகளை ஆய்வு செய்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. 2022 முதல் 2025 ஜூன் வரை இவர் ஈரானின் உளவுத்துறையுடன் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார். இவரது போனில் இருந்த குறுஞ்செய்திகள் மற்றும் அழைப்புகள் மூலம் இவர் எப்படி ஒவ்வொரு ஆயுத பேரத்தையும் திட்டமிட்டார் என்பது தெரியவந்துள்ளது. அறிக்கைகள் கூறுவதென்னவென்றால், ஷமீம் அடிக்கடி ஈரான், துருக்கி மற்றும் ஓமன் நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு பயணத்தின் போதும் புதிய டீல்களை முடித்துவிட்டு அமெரிக்கா திரும்புவார். ஒருபுறம் அமைதியான அமெரிக்க குடிமகனாக வாழ்ந்து கொண்டு மறுபுறம் ஈரானின் உளவு ஏஜென்ட்டாக செயல்பட்டதுதான் அமெரிக்க அரசிற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஈரானுக்கு சொத்துக்களை மீட்க உதவும் ஒரு கருவியாகத்தான் ஷமீம் பயன்படுத்தப்பட்டார் என்று அவரது தரப்பில் வாதிடப்படலாம். ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், அவர் தன்னிச்சையாகவே இந்த லாபகரமான ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டார் என்பதாகும். 2020 பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை மீட்க தேவையான ஆரம்பகட்ட நிதியை கூட ஈரானே வழங்கியதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது ஷமீமுக்கு ஒரு பிசினஸை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் தங்களுக்கு வேண்டிய ஆயுத கடத்தலை ஈரான் அரசு சாதித்துக் கொண்டது. இது ஒரு கிளாசிக் ஸ்பை கிராஃப்ட் நுட்பமாகும். இதற்காக ஷமீமுக்கு கிடைத்த கமிஷன் தொகை மட்டும் பல கோடிகள் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் இப்போது அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. 2026 தற்போது அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்காவில் ஆட்சியில் உள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் ஒருபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் இந்த பெண்ணின் கைது சர்வதேச உறவுகளில் ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு சென்று ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க இவர்கள் முயன்று வரும் சூழலில் ஈரானின் ஒரு ரகசிய ஏஜென்ட் அமெரிக்க மண்ணிலேயே சிக்கிறது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு வலுவான ஆயுதமாக மாறியுள்ளது. உண்மையில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஒரு மோதல் தற்போது 7வது வாரமாக நீடித்து வருகிறது. ஈரானின் அணு ஆயுத திட்டம் மற்றும் சர்வதேச அளவில் பயங்கரவாதத்திற்கு அவர்கள் அளிக்கும் ஆதரவை அமெரிக்கா தொடர்ந்து கண்டித்து வருகிறது. இந்த சூழலில் ஷமீம் மோஃபியின் கைது என்பது வெறும் ஒரு நபரின் கைது மட்டுமல்ல, இது ஈரான் எப்படி அமெரிக்காவுக்குள் தனது செல்வாக்கை செலுத்துகிறது என்பதற்கான சான்று. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், அமெரிக்காவுக்குள் இருக்கும் ஈரானிய வம்சாவளியினரை ஈரான் அரசு மிரட்டியோ அல்லது ஆசை காட்டியோ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்பதுதான். JD வான்ஸ் பாகிஸ்தானில் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை அளிக்க மறுத்துவிட்டது. இதனால் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. இந்த தோல்விக்கு பிறகு அமெரிக்கா ஈரானின் மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்தது. இந்த தடைகளை உடைப்பதற்கும் சர்வதேச சந்தையில் ஆயுதங்களை விற்பதற்கும் ஷமீம் போன்ற ஏஜென்ட்டுகளை ஈரான் பயன்படுத்தியிருக்கிறது. ஓமன் நாட்டை இவர்கள் ஒரு முக்கிய தளமாக பயன்படுத்தியதற்கு ஒரு காரணம் உண்டு. ஓமன் எப்போதும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக செயல்படும் நாடு.
அந்த நாட்டின் பெயரில் நிறுவனம் தொடங்கினால் அதிக சந்தேகம் வராது என்பதை சரியாக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஷமீம் மாஃபி மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரச் சட்டத்தை மீறியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று, அதாவது திங்கட்கிழமை, அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் சொத்து விவகாரத்திற்காகவே தான் தொடர்பில் இருந்தேன் என்றும் கூறி வருகிறார். ஆனால் FBI கையில் இருக்கும் அந்த $70 மில்லியன் ட்ரோன் டீலும் 55,000 வெடிகுண்டு ஃபியூஸ்களுக்கான ஆதாரங்களும் அவரை விடுவிக்குமா என்பது சந்தேகம்தான். இது ஒரு தனிநபரின் குற்றம் என்பதை தாண்டி ஒரு நாட்டின் பாதுகாப்பை எப்படி கேள்விக்குறியாக்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பொதுவாக பலருக்கும் எழும் சில கேள்விகளுக்கு இப்போது விடை காண்போம். முதலாவதாக, ஒரு கிரீன் கார்டு வைத்திருக்கும் பெண்ணால் எப்படி இவ்வளவு எளிதாக ஈரானுக்கு செல்ல முடிந்தது? 2026ஆம் ஆண்டு சட்டப்படி பாதுகாப்புத் துறையில் இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் பயணம் செய்ய பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை. ஆனால் அவர் அடிக்கடி பயணம் செய்த இடங்கள் உளவுத்துறையின் கவனத்தை ஈர்த்தன. இரண்டாவதாக, இந்த ஆயுதங்கள் சூடானுக்கு சென்றால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? செங்கடல் வழியாக நடக்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கு சூடான் ஒரு முக்கியமான பகுதி. அங்கு ஆயுதப் புழக்கம் அதிகரித்தால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். அது இந்திய பொருளாதாரத்தையும் மறைமுகமாக பாதிக்கும். இதை போன்ற சம்பவங்கள் அமெரிக்காவில் வசிக்கும் மற்ற நேர்மையான ஈரானிய வம்சாவழியினருக்கு ஒரு கரையை ஏற்படுத்துகிறது. ஷமீம் மாஃபி போன்ற ஒரு சிலரின் பேராசை அல்லது கட்டாயம் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே சந்தேக கண்ணோடு பார்க்க வைக்கிறது. சில ஊடகங்கள் தெரிவிப்பது போல, இது போன்ற இன்னும் பல ஸ்லீப்பர் செல்கள் அமெரிக்காவில் இருக்கலாம் என்ற அச்சம் இப்போது பாதுகாப்பு அமைப்புகளிடையே ஏற்பட்டுள்ளது. இதனால் விசா நடைமுறைகள் மற்றும் குடியேற்ற சட்டங்கள் மேலும் கடுமையாக்கப்படலாம். இதன் பின்னணி அரசியலை பார்த்தால், இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு நீண்டகால பனிப்போரின் புதிய பரிமாணம் என்பது தெளிவாக புரிகிறது. முடிவாக, ஷமீம் மாஃபியின் கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான். நவீனகால போர் என்பது எல்லைகளில் மட்டும் நடப்பதில்லை. அது கணினிகள் வழியாகவும் போலி நிறுவனங்கள் வழியாகவும் நம்மிடையே வாழும் சாதாரண மனிதர்கள் மூலமாகவும் நடக்கிறது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது அதன் எல்லைகளில் மட்டுமல்ல, அதன் குடிமக்களின் விசுவாசத்திலும் இருக்கிறது. இந்த த்ரில்லர் சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஷமீம் செய்தது ஒரு குடும்பச் சொத்தை மீட்கும் முயற்சியா அல்லது தெரிந்தே செய்த தேசத் துரோகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே போன்ற மேலும் பல உண்மையான புலனாய்வு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.